காலையிலேயே இந்த செய்தியை கேட்டவுடனே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில் எங்கள் சித்தப்பா மாடை ஓட்டிட்டு போய் கைனியில் கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடை முன்னாடி ஓட்டிட்டு இவர் பின்னாடி நடந்துட்டு போயிட்டு இருந்தாரு. அப்போ எதிர்பாராத விதமாக மின்சார கம்பி பார்த்தீங்கன்னா அருந்து கீழே விழுந்திருக்கு. எப்படி அருந்து கீழே விழுந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று இரவு பலந்த காற்று அடிச்சதுனால மரம்லாம் ஆடி ஆடி கம்பி மேலே பட்டு அந்த கம்பி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. அதை இவங்க கவனிக்காமல் அந்த மாடை ஓட்டிட்டு போகும்போது அந்த மாடு அந்த மின்சார கம்பி மேலே காலை வைக்கும்போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிர் இழந்திருக்கு. போனது ஒரு உயிர் மட்டும் இல்லை, 2 உயிர். அதோட வயிற்றுக்குள்ளே கண்ணுக்குட்டியும் உயிர் இழந்திருக்கு. ரொம்பவே பரிதாபமாக உயிர் இழந்த அந்த 2 உயிரையுமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அந்த மாடு தன்னுடைய ரத்தத்தை பாலா மாற்றி அது மட்டும் இல்லாமல் உழுவுறதுக்கு அதோடைய தோலும் கொடுத்து முழுக்க முழுக்க மனுஷங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மிருகமாக நம்ம கூட இருந்தது கடைசி வரைக்கும் கட்டி காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் கடைசி வரைக்கும் எங்களுக்கு இருக்கும். கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஆடு மாடு வச்சிருக்க விவசாய